வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்மோடு எழுத்தாளர் ஜமாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜமாலன் அவர்கள் கிட்டத்தட்ட 13 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இன்னும் கூடுதலான புத்தகங்கள் வர இருக்கின்றன. சினிமா குறித்து 3க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அது தவிர இலக்கியம் பற்றி எழுதியிருக்கிறார், கோட்பாடுகள் பற்றி எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் தத்துவ கோட்பாடுகள் குறித்து இந்த ப்ராக்டிக்கல் தளத்தில் எப்படி அதை புரிந்து கொள்வது என்பதற்கு அவருடைய படைப்புகள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. அவருடைய மொழியும் நிலமும்ன்ற புக்கு வந்து ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட ஒரு புக்கு. பிறகு உடல் அரசியல்ன்ற நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு முறை நம்ம கூட அதை அறிமுகப்படுத்த முயற்சி செய்து பின்னர் சில காரணங்களால் தள்ளி போய்விட்டது. இப்பொழுது அவர் மதுரைக்கு ஒரு நூல் வெளியிட்டிருக்கா வந்தபொழுது சமீபத்திய அவருடைய நூலானது வெளியாகி இருக்கிறது. அந்த நூல் வந்து தமிழ் சூழலில் கோட்பாடுகளும் பின்னவீனத்துவமும் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. அது அவர் கிட்டத்தட்ட முழு நேர எழுத்தாளராகவே தற்போது இருக்கிறார். வேறு ஒரு பணியில் இருந்தவர் தற்போது ஓய்வு பெற்று விட்டார். முழு நேர எழுத்தாளராகவே அவரை நாம் கருத்தில் கொள்ளலாம். அவர் எழுத்துக்கள் என்பது கற்பனை சார்ந்த படைப்புகளாக அல்லாமல் அறிவு சார்ந்த துறையிலே கூர்மையாக ஆராய்வதாக இருக்கின்றன. அதனால் நண்பர்கள் வந்து விருப்பப்படுறவங்க தேடி பிடிச்சி கண்டிப்பாக வாங்கியோ இல்லை வாங்காமலோ படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவில் அவர் இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். நீங்கள் தொடர்ந்து நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம். ஆனால் இன்றைய காணொளி என்பது நாம் வந்து ஒரு வரையறைக்குள்ளே வச்சுக்கலான்னு தோணுச்சு. ஒன்று வந்து பின்னவீனத்துவம், நவீனத்துவம், அடுத்ததாக பின் காலனியம். இந்த 3 குறித்து நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நண்பர்களே. அவரோட கொஞ்சம் உரையாடல் செய்யலாம். சில நண்பர்கள் டைட்டில் பார்த்த உடனே சரி நம்ம போயிடுவோம்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புவியினுடைய அரசியல், பண்பாட்டு அரசியல், அது தவிர வந்து மெய்யியல் கோட்பாடுகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான எளிமையான ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன என்பது நான் அறிவேன். நீங்களும் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவில் உங்ககிட்ட கேட்க போனால் இதெல்லாம் வந்து ஒரு அந்நிய மிலேச்ச பாஷையாக இருக்கிறது. இந்த பின்னவீனத்துவம், நவீனத்துவம், பின்காலனி ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இதெல்லாம் என்னன்னே புரியல. மாணவர்களுக்கு கூட புரிய மாட்டேங்குது. இது என்னது? இது வாட் இஸ் திஸ்? நீங்கள் கொஞ்சம் அடிப்படை மட்டும் விளக்க முடியுமா? அதாவது முதல்ல இந்த மிலேச்ச பாஷை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஒரு சிக்கலான ஒரு அரசியல் சொல்லாடல். ஆமாம். இது வந்து ஒரு பொதுவாக இது வந்து ஒரு அறிவு மறுப்புவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு 3000-4000 ஆண்டுகளாக இந்திய உங்களுக்கு தத்துவ மரபை பற்றி தெரியும். அதில் மிலேச்ச தத்துவம், மிலேச்ச பாஷை, மிலேச்ச அரசியல் என்று ஒதுக்குற ஒரு போக்கு தொடர்ந்து நிலவுகிறது. குறிப்பாக அந்த மிலேச்சம் என்று சொல்வதை வந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா அது தென்னிந்தியா அல்லது திராவிடம், தமிழ் இது போன்ற மொழிகளை குறித்த ஒரு தமிழ் தான் மிலேச்ச பாஷை. சமஸ்கிருதம் அல்லாத எல்லாமே மிலேச்ச பாஷை தான். அப்படியா? அப்படி ஒரு அருவருப்பான ஒரு கோடிங்கை வந்து அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. இந்த பின்னவீனத்துவம், பின்காலனியம், அமைப்பியம் இந்த போன்ற சிந்தனைகள் தமிழில் அறிமுகமாகும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து ஒதுக்குற போக்கு தமிழில் இருந்தது. அது இப்போ கூட அது ஒதுக்குற போக்கு இருக்குது, நிலவி கொண்டு தான் இருக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா அந்த கோட்பாடுகள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லைங்கிறதுலேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு உணர்வு. 2வது இந்த மாதிரி கோட்பாடுகள் இங்கே இருக்கிற அரசியல் ஸ்திரநிலை ஏதாவது குலைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அவங்களுக்கு. நம்ம அரசியல் ஸ்திரநிலைன்னு சொல்கிறது எதுன்னா பண்பாட்டு அரசியலில் ஒரு இலக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது, மொழியை எப்படி புரிந்து கொள்வது, சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்து ஏற்கனவே ஒரு மெய்யியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டம் இங்கே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து நம்ம வந்து மெய்யியல் என்பதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஒரு சாதாரண காய்கறி விற்கக்கூடிய எந்த ஒரு பாரம்பரிய படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட ஒரு மெய்யியல் சிந்தனை போக்குங்கிறது இருக்குது. அதிலிருந்து தான் அவங்க இயங்குறாங்க. சரி. அதனால் இந்த மெய்யியலை இந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்கிறாங்களா, அதை இந்த நிலையை வந்து சரித்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அது பொதுவாக எல்லோருக்கும் புதுசாக ஒன்று வந்தால் அதை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற முதல் அச்சம் இருக்குல்ல, அதிலிருந்து வர்றது தான். மற்றபடி இதில் இந்த இப்போ இவங்க சொல்லக்கூடிய பின்காலனியமோ பின்னவீனத்துவமோ அமைப்பியலோ ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி மொத்த சமூகத்தை மாற்றுவேன்
அப்படிங்கிற மாதிரியான எந்த அப்படி இல்லை. டெக்ளரேஷனும் பண்ணலை. அது ஒரு அப்போ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லை. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அவங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்களை எப்படி விமர்சிப்பது, எப்படி பார்ப்பது. மொத்தமாக இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் தியரி, கிரிட்டிக் ஆஃப் ஐடியாலஜி. ஒரு கிரிட்டிக்கலாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இது. இது எல்லாமே வந்து ஒரு டூலாக தான் இங்கே அறிமுகமாகுது. நாம் என்ன நினைக்கிறோம், அதை வந்து ஏதோ ஒரு அரசியல் கோட்பாடு மாதிரியும், அது ஒரு பெரிய அரசியல் இயக்கம். இது எங்கிருந்து வருதுன்னா, இதுக்கு முதல்ல கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மார்க்சிய. அதுக்கு முன்னால் இந்த பின் நவீனத்துவம் அப்படி என்றால் என்ன என்று உங்கள் புரிதலோ இல்லை மக்களுக்கு புரிகிற ஒரு 2 வரிகள் சொல்லுங்கள். பின்னவீனத்துவம் என்பது என்னென்னா, நவீனத்துவம், அதாவது 17ஆம் நூற்றாண்டில் முதலாளித்துவ தொழில் வளர்ச்சியோட நவீனத்துவம் என்ற சிந்தனை முறை அறிமுகமாகுது. ஆமாம். இந்த மொத்த உலகமுமே வந்து நவீனமாக மாற்றப்பட வேண்டும். விஞ்ஞானபூர்வமான சிந்தனை, பகுத்தறிவு இதெல்லாம் கொண்டு வர வேண்டும். மதம் இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு தனித்தளத்துக்கு நகர்த்துவது, ஒழிப்பதல்ல. அதுக்கப்புறம் மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை வந்து அரசு கோட்பாடாக மாற்றுவது, சிந்தனையில் நவீனமாக சிந்திப்பது. இப்படி நவீனத்துவம் என்பது ஒரு முதலாளித்துவ தொழில் வளர்ச்சிக்காக உருவான ஒரு கருத்தியல். அந்த நவீனத்துவ கருத்தியல் வந்து மக்களுக்கு 3 பெரிய விடுதலையை கொடுக்கும், பெரிய முன்னோட்டத்தை கொடுக்கும். வரலாறு வந்து பெரிய முன்னோக்கி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, உலகம் முழுவதும் நாகரிகம் அடைந்த மனிதர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களிலிருந்து தான் அந்த நவீனத்துவ சிந்தனை வருது. ஆனால் ஒரு கட்டத்தில் இது முதலாளித்துவம் வளர்ச்சி அடைய என்ன பண்ணுறது, இந்த நவீனத்துவ சிந்தனையை பயன்படுத்தியே பல்வேறு நாடுகளை ஒடுக்குமுறை செய்வது என்பது அதுக்கு வந்து ஒரு காரணமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக இப்போ இந்தியாவை காலனியம் கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லுது, இந்தியாவிலலாம் பாம்பு பிடிக்கிறவன் காட்டு மிராண்டி அதனால் கீழைத்தேய சமூகங்கள் எல்லாமே காட்டு மிராண்டிகள், பாம்பு பிடாரன்கள்ங்கிறது நீங்கள் தத்துவத்தில் படிச்சிருப்பீங்க. இந்தியர்களை பற்றிய வெள்ளையர்கள் அந்த கண்ணோட்டம் என்னென்னா பாம்பு பிடிக்கிறவங்கிற கண்ணோட்டம் தான். ஸோ இதிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நாகரிகப்படுத்துகிறோம் என்று சொல்லி தான் இந்த நாகரிகம் என்ற சொல்லின் மூலமாக மொத்த உலகத்தையும் காலனியாக மாற்றி சுரண்டுவது என்பதை வெள்ளையர்கள் துவங்குகிறாங்க. காலனியாக அவர்களுக்கு கீழே அடிபணிந்து காலனியம் என்பது வந்து குடியேற்றம் அப்படின்னு குடியேற்றலாம். அவர்கள் வந்து குடியேற்ற நாடுகளாக எல்லாவற்றையும் மாற்றுகிறார்கள். தங்களுக்கு கீழே ஆப்பிரிக்கா, ஆசிய, லத்தீன் அமெரிக்கா போன்ற அனைத்து நாடுகளினுடைய மூல வளங்களை சுரண்டுவது, தங்கள் நாடுகளுக்கு கொண்டு செல்வது, தங்கள் நாடுகளை வளர்த்தெடுத்துக் கொள்வது, இப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த நவீனத்துவம் ஒரு பெரிய கருவியாக பயன்படுது. அப்போ நவீனத்துவம் என்ற இது ஒரு அரசியல் கருவியாக மாறி காலனியத்தை கட்டமைத்து எண்ணற்ற மக்களை அடிமையாக்குது. அப்படி என்பது இந்த தத்துவத்துக்குள்ளார ஏதோ சிக்கல் இருக்குது, இந்த மெய்யியலுக்குள்ளார ஏதோ பிரச்சனை இருக்குது என்பதை ஆய்வு செய்ய துவங்கினவங்க தான் இந்த நவீனத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும், நவீனம் என்பது மக்கள் விரோதமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்திலிருந்து உருவாகுவது தான் பின்னவீனத்துவம் என்ற சிந்தனை. அப்போ பின்னவீனத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதன் மூலமாக ஒரு வன்முறையையும் அழிவையும் இவர்கள் உருவாக்குகிறார்கள். அதனால் இந்த நம்பிக்கையின் மீது நாம் கேள்வி எழுப்புகிறோம். ஆமாம், யுத்தங்கள் எல்லாம் வந்துச்சு இல்லையா, யுத்தங்கள்லாம் அதனால தான். ஆமாம், எல்லாமே யுத்தங்கள் வருது, காலரா வருது. ஐரோப்பிய நாடுகளுடைய வரலாற்று எழுத்துல பார்த்திங்கன்னா அழிவுகள் தான் அதிகமாக இருக்கும், ஆக்கம்ங்கிறது ரொம்ப குறைவாங்க. நம்ம ஊரெல்லாம் விட கடுமையாக சண்டை போட்டு இறந்து மக்களை வந்து கொன்று குவித்த ஒரு நாடு. காலரா வந்தது, பிளேக்கு வந்தது, இப்படி பல்வேறு நோய்கள். ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெள்ளையர்களுக்குன்னு ஒரு தத்துவமோ வெள்ளையர்களுக்குன்னு ஒரு அறிவோ ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு இன்னும் கலாச்சாரம் கூட எல்லாமே கீழத்திய நாடுகள்லேருந்து தான் போகிறது. உதாரணமாக கிறிஸ்துவ மதம் கீழத்தியத்திலேருந்து போகுது, எல்லா தத்துவ முறையும் கீழத்தியத்திலேருந்து போகிறது. கிரேக்க சிந்தனை முறைன்னு ஒன்றை மட்டும்தான் அவங்களுடைய அடிப்படையாக வச்சுருக்காங்க. அது கூட எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, அலெக்சாண்ட்ரியாவில் இஸ்லாமியர்கள், இப்போ இவங்க இஸ்லாமிய இபின் சினா போன்ற இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் அந்த கிரேக்க இதை வந்து பாதுகாக்க வைக்கிறாங்க. அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி எரிக்கப்பட்டதோடு அந்த சிந்தனை முறையே போயிடுது. அது உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும், ஏன்னா தத்துவ பேராசிரியர் முறையில். ஸோ அப்போ வெள்ளையர்கள்ங்கிற உலகமே கீழைத்தேய உலகத்தினுடையிலிருந்து உருவாகி தான் அதுக்கப்புறம் அவங்க வெள்ளையர்கள் கண்டுபிடிச்சதுன்னா துப்பாக்கி வெடிகுண்டு தான், உலக அழிவை தான் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்குறீங்க. அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தானே, நல்லது தானே. இந்த பழையன கழிதலும் புதியன உருவாகுதலும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம். பழையன கழிதலும் புதியன உருவாகுதுன்னு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான், அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த புதியன உருவாகுவதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்குல இப்போ அடிப்படையில் வந்து சரி, முதலாளித்துவம் என்பது ஜனநாயகம், சகோதரத்துவம், சமத்துவம் என்ற 3 கோஷங்களின் அடிப்படையில் வருது. அது என்னவா இருக்குது, மார்க்ஸ் சொன்னது மாதிரி
சகோதரத்துவம் என்றால் முதலாளிகளுக்குள் சகோதரத்துவம், சமத்துவம் என்றால் முதலாளிகளுக்குள் சமத்துவம், ஜனநாயகம் என்றால் அவர்களுக்குள் ஜனநாயகம். அது வருதே ஒழிய அனைத்து மக்களுக்குமானதா இல்லை. இந்த முரண்பாடை வந்து பின்னவீனத்துவம் விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க இதை விமர்சனம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலிருந்து நாம் கடந்து ஒரு புதிய சிந்தனை முறைக்கு வரணும். நீ என்ன புதிய சிந்தனை முறை, ஒன்றை விட இன்னொரு நவீன சிந்தனை முறைக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மையம் விளிம்பு என்ற ஒரு அமைப்பாக இது மாறிடுச்சு என்றும், இந்த மையம் என்பது அதிகாரம் கொண்டதாகவும் விளிம்பு என்பது அதிகாரமற்றதாகவுமான ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்போ அந்த மையம் விளிம்பு என்ற உரையாடலை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு விளிம்பு நிலை மக்களோட குரலை மேலே கொண்டு வரணும், விளிம்பு நிலை மக்களுக்கு மையத்தை கொண்டு வரணுங்கிறது பின்னவீனத்தோட ஒரு அரசியல் திட்டம்னு சொல்லலாம். அரசியல் திட்டம். ஆனால் அதுக்கு அவங்க இயக்கம்லாம் வைக்கல. ஏன் அவங்க இயக்கம் வைக்கலைன்னா, இயக்கம் என்பதும் நிறுவனம் என்பதும் திரும்பவும் மையத்துவ அதிகாரமாக மாறிவிடும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால் அது ஒரு நிறுவனமயப்படுத்தலை. அதனால் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து மையம் விளிம்பு என்பது குறித்த கான்சியஸோடு நீங்கள் செயல்படணும். நாம் எந்த வகையிலையும் விளிம்புகளை ஒதுக்கக்கூடாது என்ற கான்சியஸோடு இருக்கணுங்கிறது தான். ஸோ அப்போ பின்னவீனத்துவம் என்பது வந்து ஒரு தொடர்ந்து இயக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூட விளிம்பு நிலை மக்களை மையத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி விளிம்பு நிலை மக்கள் என்று சொன்னால் இன்றைக்கி சொல்கிற சப்பால்ட்ரன் நான் சொல்லலை, விளிம்பு நிலையில் யார் இருந்தாலும். இதில் தான் வந்து மார்க்சியம் போன்ற விஷயங்கள் வந்து அவங்களோட முரண்படுறது இந்த இடத்துல தான். ஓகே, அங்கே எங்கே முரண்படுறாங்கன்னா அங்கே வருவோம், நம்ம அடுத்து பின்காலனியம் சொல்லிட்டு அங்கே போயிடும். ஸோ அதனால் பின்னவீனத்துவம் என்பது இந்த நவீன சிந்தனையினுடைய அனைத்து வன்முறைகளையும் பகுத்தறிவின் பேரால், நாகரிகத்தின் பேரால், வளர்ச்சியின் பேரால் தொடர்ந்து நீங்கள் வந்து அனைத்து உலகத்திலும் வன்முறையை செலுத்துக்கிறீங்க. உலகம் முழுவதற்குமோ நாங்கள் தான் அதிகாரி என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய மையவாதத்துக்கு எதிராக தான் பின்காலனித்துவம், இது நவீனத்துவங்கிறது வந்து முதல்ல குரல் வைக்கிறாங்க. அப்போ வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ சமூகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், ஏன்னா இப்போ அவங்க வந்து மார்க்சியத்தினோட உரையாடும் போது அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு வருது. மார்க்சியம் விளிம்பு நிலை மக்களை விட்டுறது, வர்க்கம் என்று தொழிலாளி வர்க்கத்தை மட்டுமே முதன்மைப்படுத்துது. அப்போ விளிம்பு நிலை மக்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் என்று அதிலிருந்து தான் பின்னவீனத்துவம் வருது. அதுக்கு பிறகு அதில் பல இலக்கியத்தை எப்படி ஆய்வு செய்வது, மொழியை எப்படி ஆய்வு செய்வது என்று ஒவ்வொருக்கும் ஒரு ஆய்வு முறையை வந்து அவங்க தொடர்ந்து பின்னவீனத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விளிம்பு நிலை மக்களினுடைய குரலை எப்படி வெளியே கொண்டு வருவது, அந்த குரலை எப்படி கண்டுபிடிப்பது, ஆதிக்கத்தினுடைய பிரதிகளில் இருந்து விளிம்பு நிலை மக்களை குரலை எப்படி கண்டுபிடிப்பது, அவங்க எப்படி வந்து அந்த ஒடுக்குமுறையை வந்து கட்டுடைத்து வெளியே கொண்டு வர்றது, இந்த விஷயங்களை எல்லாம் பின்னவீனத்துவம் தன்னுடைய கோட்பாடுகளாக கொள்கைகளாக முன்வைக்கிறது. இன்னொரு பின்காலனியம் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைத்துக்கொள்வது என்னென்னா, தொழில்துறை வளர்ச்சி அடையாத இந்தியா போன்ற காலனியம், ஆப்பிரிக்கா போன்ற காலனி நாடுகளில் வளர்ச்சி என்பதையும் பகுத்தறிவு என்பதையும் தொழில்துறை என்பதையும் நிறைய திணிக்கிறான். இயல்பாக இங்கே உருவாகலை. சரிதான். அப்படி திணிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏற்கனவே இருக்கிற பழமையையும் பழைய சமூகத்தையும் புதிதாக திணிக்கிற சமூகத்தையும் கலந்த ஒரு சமூகமாக, ஒரு ஹைபிரிட் சொசைட்டி, மாடர்னிட்டி. ஆமாம். அப்போ மாடர்னிட்டிங்கிறது இங்கே எப்படி இருக்குன்னா, இவன் வந்து இப்போ மாடர்னிட்டிக்கு என்னன்னா, ஜீன்ஸ் போட்டிருப்பான், நல்லா வந்து டிஷர்ட் போட்டிருப்பான், எல்லாம் போட்டிருப்பான், கையில் ஒரு 24 கலர் கயிறு கட்டியிருப்பான், பெரிய பட்டை போட்டுக்குவான், சாமி கும்பிடுவான், கேட்டால் மாடர்னாக இருக்கேன்பான். இல்லைன்னா மதுரை வீரன் கையில் அருவாளுக்கு பதிலாக ஏகே பாடிசாமி கொடுத்து சிலையை வைப்பான். இதுதான், இதை வந்து போஸ்ட் மாடர்னிட்டி இதை தான் சொல்லுது. இந்த மாடர்னிட்டி என்பது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், பழமையை இதோட சமரசம் செய்து கொண்டு அது இதுவும் இணைந்து ஒரு கல்ச்சரை உருவாக்குறாங்க. இதை தான் வந்து போஸ்ட் மாடர்னிட்டி விமர்சனம் பண்ணுது. அதை அவங்க வந்து பேஸ்டிச்சு அப்படி பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதை பயன்படுத்துகிறாங்க. பழமையை கொண்டு வந்து புதியத்தில் ஒட்டுறது. அப்புறம் வாழ்க்கையை வந்து ரியாலிட்டின்னே ஒன்று இல்லை, ரியாலிட்டி இருக்கிற மாதிரின்னு ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ உதாரணமாக அதை வந்து அவங்க சிமுலேஷன் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. நீங்கள் சிமுலேஷன்களில் உதாரணம்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மால், பெரிய பெரிய மாலுக்கு போனீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த மாலில் காடு அப்படின்னு ஒரு மால் இருந்ததுன்னா, அந்த மாட்டுக்குள்ளார போனீங்கன்னா, நான் சவுதி அரேபியா, துபாய் போன்ற நாடுகளில் அப்படி இருக்குது. இப்போ இபுன் பதூதான்னு ஒரு மால் இருக்குது. அந்த மால் உள்ளே போனீங்கன்னா இபுன் பதூதா பயணம் செஞ்ச அத்தனை பகுதியும் அது உள்ளே இருக்குது. எல்லாம் கடை தான். கடைகள்னால எப்படி தீம் பார்க் மாதிரி, எப்படி இந்தியானா யானை மேலே இபுன் பதூதா பயணம் செய்கிறது, இந்தியா மாதிரியே இருக்கும் அந்த இடம். ஒரு திமேட்டிக்காக ப்ரெசென்ட். ஆமாம். மேலெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுல்லாக வானம் மாதிரி பெயிண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈஜிப்ட்னு போனீங்கன்னா அங்கே பிரமிட் அது இதெல்லாம் வச்சுருப்போம், அதுக்கு இடையில கடைகள் இருக்கும்.
ஸோ உள்ளே போனீங்கனாலே வேறு ஏதோ ஒரு பதிலைய உலகத்தில் நாம் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு மால் உள்ளே போனீங்கன்னா உள்ளாரியே மரம் வளர்த்து பல எண்ணற்ற குருவிகள் அதில் வளர்த்து அதுக்கு கீழே உட்காந்து எல்லாம் கப்பிச்சீனை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ மால்புரோ குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக பார்த்தா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா அந்த ஆதிவாசி மனநிலையும் இந்த நவீனத்தையும் இணைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இங்கே உருவாகிருக்கு. இதை தான் பின்னவீனத்துவ வாழ்க்கை முறை அப்படின்னு பின்னவீனத்துவம் சொல்லுது. இதை நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் உடன்பாட்டு முறையிலேயே பார்த்து பழகிட்டோம். அதனால நம்ம பின்னவீனப்படி சொன்னோன்னே இது சரின்னு பின்னவீனத்தை சொல்லுதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த இடத்துல தான் நான் வேறுபடுறேன். பின்னவீனத்தை அது விமர்சிக்குது, அதை நீ சரின்னு சொல்லலை. அதை பின்னவீனத்துவம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுது. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டார்கள்னு சொல்லுது. நீ என்ன சொல்லுது, பின்ன இப்படி வாழ்கிறது தான் சிறந்தது என்ற ஒரு கருத்தை தமிழில் 80களில் பின்னவீனத்துவம் 90களில் பின்னவீனத்தை ஃபாலோ பண்ணவங்க கையில் பூ கட்டிக்கிறது, டவுசர் போட்டுக்கிறது, இங்கே கழுத்தில் வந்து ஏதாவது மாலைகளை தொங்க விட்டுக்கிட்டு போய் கூட்டங்களை கலாட்டா பண்ணுறது, புனிதத்தை கவிழ்க்கிறோம், ஆன்டி கல்ச்சர் ஏதோ பண்ணாங்க இல்லையா, ஆன்டி கல்ச்சர். அது மாதிரி நிறையா ஆன்டி கல்ச்சர்னு சொல்கிறது, கலாச்சாரத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம் அப்படி. இதெல்லாம் வந்து ஒரு புனித கவிழ்ப்பு, புனித உடைப்பு, புனித கட்டுடைப்பு என்ற பெயரால் அந்த ஹைப்ரிட் சென்ஸு வந்து இங்கே மறுபடியும் ரீட்டைன் ஆகிருக்கு, புதுமை இங்கே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வளர்ச்சி தொழில்துறை சுயமாக வளராத நாடுகளில், மேலிருந்து திணிக்கப்பட்ட நாடுகளில், நாகரிகம் பண்பாடு எல்லாமே மேலிருந்து இங்கே திணிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் காலனியமாக இருந்து விடுதலை அடைந்த பிறகு அந்த காலனியத்தோட எச்சத்தை வைத்துக்கொண்டு ஒரு நவீன வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதான் நீங்கள் சொல்கிறேன்னாக்க, இங்கே இன்னும் மாடர்னிட்டி அல்லது மாடர்ன் ட்ரெண்டே வந்து இங்கே வரல. ஆமாம், பெரும்பாலும் நிலப்பிரபுத்துவமும் அதனுடைய எச்சங்களாக இருக்குது. மேல்நாட்டிலிருந்து வெள்ளையர் ஆதிக்கம் வந்த பிற்பாடு காலனி ஆதிக்கமாகிடுச்சு. ஆமாம், அது ரிலீஸ் ஆன பிற்பாடு இது வந்து என்ன ஆக போகுதுனாக்கா, இது வந்து புதியதொரு வடிவத்தை எடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதை தான் வந்து பின்காலனின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பின்காலனிங்கிறது அப்படி தான் ஷிஃப்ட் ஆகுது. அதை தான் அவங்க போஸ்ட் கலோனியலிசம் அப்படிங்கிற தியரி உருவாகுது. போஸ்ட் கலோனியலிசத்தினுடைய டூல்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம் ஸ்ட்ரக்சர்ஸுடைய டூல்ஸ் தான் இருக்கும். சரிதான், சரிங்களா? அது இப்போ வந்து இந்த வளர்ச்சியடையாத சமூகங்களில் இங்கே வந்து மாடர்னிசமே இல்லை. அப்போ இங்கே எப்படி போஸ்ட் மாடர்னிசம் வர முடியும்? கரெக்ட். அப்போ இங்கே காலனியம் தான் இருந்தது, அதனால் போஸ்ட் கலோனியலிசம் தான் வரும். ஆனால் இந்த போஸ்ட் கலோனியலிசம், இந்த ஹைபிரிடிட்டி, இந்த ஐரோப்பிய மையவாதம், வெள்ளை ஏகாதிபத்திய, வெள்ளை இனவெறி, இது போன்ற விஷயங்கள் மீது கடுமையான தொடுக்குது. இந்த போஸ்ட் கலோனியலிசத்தில் ஒரு பெரிய ஆபத்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஆதிக்க சக்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவில் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து போஸ்ட் கலோனியலிசம். இப்போ வந்து இப்போ இது அதாவது மரபுக்கு போயிடுறாங்க. பழைய மரபுகளை உயர்த்தி பிடிப்பது தான் வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி இருந்த நாடு இருக்கு பாருங்க, அதாவது ப்ரீ மாடர்ன் சொசைட்டி. இதுதான் காலனியத்துக்கு எதிராக நாங்கள் மரபை முன்வைப்பது. ஆமாம், இல்லை அது காலனியத்துக்கு எதிராக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. காலனியம் எதையெல்லாம் மறுத்துச்சோ, இப்போ வந்து இங்கே கல்வி எல்லாருக்கும் காலனியம் கொடுத்துச்சுன்னா, கல்வியை யாருக்கும் கொடுக்காத, ஒரு சிம்பிளான உதாரணம், கல்வியை யாருக்கும் கொடுக்காத. ஏன்னா காலனியத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி தான் இருந்தோம். வெள்ளைக்காரன் தான் இதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டான், எல்லாமே வெள்ளைக்காரனோட சிந்தனை. இப்போ இந்த போஸ்ட் மாடர்னிசம், இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரே வாய்ஸ் மிங்காகுது பாருங்கள். இதெல்லாம் வெளிநாட்டு தத்துவமாக பேசுகிறீங்கப்பா, நம்ம நாட்டு தத்துவத்தை பேசுங்கப்பா என்று சொல்பவர்களுக்கும், இந்த மாதிரி வெள்ளைக்காரன் தான் எல்லாத்தையும் உருவாங்கினா அதையெல்லாம் நாங்கள் உடை தெரிகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசின் குரலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதையெல்லாம் காலனியம் நிறைய நல்லது பண்ணதா சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, காலனியம் நல்லது செஞ்சுருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை வந்து யாரும் மறுக்கலை. இப்போ உதாரணமாக ரயில் போக்குவரத்து, டெலிகம்யூனிகேஷன், எல்லாருக்குமான கல்வி, இதெல்லாம் வந்து காலனியம் செய்திருக்கிறது. இதை வந்து நம்ம யாரும் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெள்ளை மனோபாவம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நவீனத்துவத்தை பற்றி நீங்கள் பேசும்போது கூட நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துருக்கோம். என்னென்னா, நவீனம் என்பது ஒரு மனோபாவம், அந்த உழைநிலை நமக்கு இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு ஆங்கிலேயர் வந்து குறைந்தபட்சம் ஒரு எதிராளி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான், கேட்டுட்டு தான் பதில் சொல்லுவான். நம்ம ஆட்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க. அவன் பேசுகிறதுக்கு முன்னாடியே பேசுகிறவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அவன் எந்த பேக்ரவுண்டுக்காரன், அவனுடைய அறிவு நிலை என்ன, எனக்கும் அவனுக்கும் சமமா, ஓகே, இதை பார்த்துட்டு தான் அவனை கேள்வி கேட்க விடுவான். இப்போ நீங்கள் கேள்வி கேட்பதற்கே இங்கே ஒரு தகுதி வேணுங்கிற நிலையை வந்து உருவாக்கியிருக்கான். இது வந்து காலனியத்துக்கு முன்னாடியிலேருந்தே அப்படி தான் இருக்குது. பட் இந்த குறைந்தபட்சம் அந்த நவீன மனநிலை வந்து ஒரு ஜனநாயகத்தை எல்லோரும் கல்ச்சராக, ஒரு பண்பாடாக ஜனநாயகத்தை, அப்போ பின்காலனியம் அதை ஏற்றுக்கொள்கிறது, அதையெல்லாம் ஏற்றுக்கிறது. பின்காலனியம் அதெல்லாம் மறுக்கலை. பின்காலம் என்ன சொல்லுதுன்னா, நாம் வந்து ஆங்கிலேய
மனோபாவத்தை முற்றிலுமாக ஒழிக்கவில்லை. அதை வந்து நம்ம முற்றிலுமாக டீகொலனைசேஷன் அப்படிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. காலனியை நீக்கம் செய்யணும். காலனி நீக்கம் என்றால் காலனியும் நமக்குள் உருவாக்கி இருக்கிற இரட்டைத்தன்மையை கண்டுபிடித்து அதை நீக்கணும். அதுக்காக அதில் ஒன்று நன்மைகளை வந்து நம்ம வந்து நிராகரிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதை கூட அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, காலனியும் அந்த நன்மையை நமக்கு செய்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அது அவனுடைய தேவையில் இருந்தால் அதை செய்கிறான். பட் அது நமக்கு நன்மையாக இருக்குது. சரி. இப்போ நெல்லுக்கு பாயிற நீல கொஞ்சம் புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி அவனுக்கு தேவைக்கு செய்கிறான். அது நமக்கும் நன்மையாக இருக்குது. அது உண்மை, அது சரியும் கூட. அதை நம்ம மறுக்கலை. இல்லைன்னா நம்ம இப்படி பேசலாம். இப்போ வந்து ஒருவேளை ஆங்கிலேயர்கள் வராமல் இருந்திருந்தால் ஈவன் நம்ம நாட்டிலேயே கூட கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்சியம் கூறுவதைப் போல் அந்த தொழில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கும். ஏன் நகர்ந்திருக்குன்னா, உண்மையிலே வந்து இரும்பு கலப்பை தேவைப்படுது உழுவுறதற்குன்னா. அப்போ கலப்பை செய்வதற்குன்னு ஒரு பட்டறை வரும். பட்டறையில் தொழிலாளிகள் வருவான். அது அப்படியே ஃபேக்ட்ரியாக மாறும். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்கு தொழிலாளி வேணும்னு சொன்னால் நில உடைமையில் பண்ணை அடிமையை ஒழிச்சாதான் தொழிலாளியை பிரிய பண்ணுவதற்குல அதுதான் அந்த புரட்சி. மார்க்சிய சித்தாந்தம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்திருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம். மார்க்சியம் இல்லை, அது மார்க்ஸ் வந்து சமூகத்தை பற்றி வரையறுத்த அந்த சயின்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கும். சரிதான் சரிதான். அது வந்து மார்க்ஸ் வந்து அவரே சொல்கிறார். அவர் வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சி முறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியாக இது எப்படி வளருது, மார்க்ஸுடைய அப்சர்வேஷன், அந்த ஆப்சர்வேஷன் இங்கே கரெக்டாக நடந்திருக்கும். அந்த வளர்ச்சி வந்திருக்கலாம். ஆனால் அது வளர விடாமல் என்ன பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. மார்க்ஸ் வந்து கற்பனையில் கட்டுமானம் பண்ணல. ஆமாம் ஆமாம். அந்த வளர்ந்த வரலாறை வந்து முன்னால் வைக்கிறார். ஆமாம், அவரே புரிந்து கொள்வதற்காக வைக்கிறார் எப்படி மாறுகிறதுன்னு. ஆமாம், அவர் ஒரு கவுண்டர் டிஸ்கோர்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, சமூகம் என்பது மன்னர்கள் வளர்த்து கொண்டு வராங்க, வரலாறு என்பது அப்படி இருக்குது. மார்க்ஸ் சொல்கிறார் வரலாறு அப்படி இல்லை, வரலாறு என்பது பல வர்க்க போராட்டங்களின் வரலாறாக மாறிக்கிட்டே வருது. ஏன் அந்த வர்க்க போராட்டம் வருதுன்னா, வர்க்கம் எங்கெங்கெல்லாம் எப்படி உருவாகுது, எங்கே வர்க்கம் உருவாகும், முதலீடு, மூலதனம், இதனுடைய வளர்ச்சி, அப்படி தான் அவருடைய ஆய்வு முறை போகுது. ஆக்சுவலாக அவர் ஒரு பிலாசபர் தான், அவர் ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ அவர் தத்துவத்திலிருந்து அதை நோக்கி போகிறார். ஸோ அதனால் மார்க்ஸ் வந்து சொல்லக்கூடிய சமூக வளர்ச்சி இங்கு நடைபெறாமல் தடுத்து நிறுத்தினதில் காலனிக்கு ஒரு பங்கு இருக்குது. சரி, இப்போ திருப்பி வாங்க. இந்த பின்காலனியம் அதனுடைய கூறுகள் யார்? பின்காலனியத்தினுடைய முக்கியமான கூறு வந்து டீகாலனைசேஷன் சொல்லக்கூடிய காலனிய எச்சங்களை நீக்குதல். அப்போ காலனிய எச்சங்களை நீக்குதல்னா, இப்போ உதாரணமாக நமக்கு ரயில் விட்டுருக்கான், அதை எடுத்து விட வேண்டுமாங்கிறது வந்து ஒரு அதர்க்கமான கேள்வி. ஏன்னா அவன் விடலைனா கூட ரயில் நம்ம விட்டுருப்போம் ஒரு கட்டத்தில். அதை நம்ம அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அதை அவன் செய்தான் என்றால் அவனுடைய தேவைக்காக செய்தான். அது வந்து பல சமூக மாற்றங்களை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. அது வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ ரயில் என்பது அது இப்போ நேற்று அவர் நம்ம நண்பர் ஒரு உதாரணம் சொன்னது மாதிரி, பெரியசாமி ராஜா சொன்னது மாதிரி, ரயில்னாலும் அதில் 3 கிளாஸ் வைக்கலாம். இதுதான் இந்த சிக்கல் இருக்குது பாருங்கள். இதுதான் போஸ்ட் கலோனியலத்தில் உள்ள சிக்கலாகவும் இதை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, பழமைவாதத்தையே காலனியத்தில் வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த பழமைவாதத்தை அப்டேட் பண்ணுறது எங்கிருந்து உங்களுக்கு வருதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, மதம்னு இருக்குது. மதங்கள் வந்து முதலாளித்துவ சமூகத்தில் முன்னாடி வந்து அதிகாரத்தில் இருந்தது, அரசர்களோடு இருந்தது. முதலாளித்துவ சமூகத்தில் மதங்கள் என்னவாகுதுன்னா, சர்ச்சு வேறு ஸ்டேட்டு வேறுன்னு பிரிக்கிறாங்க. அது மதம் என்பது தனி உரிமை சார்ந்தது அப்படின்னு முதலாளித்துவம் அதை ஒதுக்கி வைக்குது. இப்போ போஸ்ட் கொலோனியல் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் இப்படி ஒதுக்கி வைத்த மதமெல்லாம் என்ன பண்ணுறது, எனக்கு அதிகாரம் வேணும்னு திரும்ப வந்து அடிப்படைவாதமாக மாறுது. ஸோ இப்போ இந்த சமூகத்தில் காலனித்துவ நவீனத்துவ சமூகத்தில் மதம் என்பது கிடையாது, அடிப்படைவாதம் மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மதமுமே அடிப்படைவாதம் தான். நீங்கள் வந்து கோயிலில் போய் பல பேசியால் ஒரு குரானை ஓதி, இப்படி சொல்லவா, இஸ்லாம், கிறிஸ்துவம், எல்லா மதம், இந்து, அந்த டிஸ்கோர்ஸே வழக்கொழிந்த டிஸ்கோர்ஸ், ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ் என்பது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக இன்றைக்கி மாறி இருக்குது. இங்கே மாறல, உலகம் பூரா மாறி இருக்குது. அது ஏன் காரணம்னா, இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் மதங்கள் வந்து ஃபண்டமெண்டலிசமாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி தான் கன்வெர்ட் ஆக முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இவன் அந்த நவீனத்துவம் வந்து அந்த ஸ்பேஸை காலி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய லிபரல் ஸ்பேஸே கிடையாது. நீ ரிலிஜனா உன்னோட பர்சனல் ஸ்பேஸில் வச்சுக்க, பப்ளிக்கில் கொண்டு வராது. இதுதான் நவீனத்துவத்தோட முக்கியமான விஷயம். ஆனால் அது என்ன ஆகிடுது, இப்போ காலனிய சமூகங்களுக்கு பிறகு அது முழுக்க என்ன ஆகுதுன்னா இப்படி மாறிடுது. இந்த இது மதம் எல்லாம் என்ன பண்ணுறான், அடிப்படைவாதத்தை நோக்கி போகிறான். எங்களுடைய பொற்காலம் வேணும், அது எங்கள் மதம், எங்கள் நாடு, எங்கள் மதம், எங்களுடைய பொற்காலம். மதங்களினுடைய காலம் தான் பொற்காலம்.
அப்படின்னு ஒரு கனவை வந்து கட்டமைக்கிறான். சரி. ஆனால் அதுக்கு அவன் அப்போ என்ன பண்ணணும், பொற்காலன்னா வேலியும் கம்பியும் தூக்கிட்டு வந்து போராடணும். அதுக்கு பதிலாக பாட்டி சாமானியும் குண்டையும் வைக்கிறான். அப்போ இந்த மாடர்னிட்டி என்பது இங்கே எப்படி மாறி இருக்கு, இதெல்லாம் தான் பின்னவீனத்துவம் விமர்சிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நீ மாடர்னிட்டின்னு சொல்கிறீங்க, ஆனால் மாடர்னிட்டி என்பது இப்படி ஒரு டூலாக இங்கே எல்லாம் மாறுது அப்படின்ற விமர்சனம். அப்போ நம்ம இப்போ நான் சொல்கிறத சம்மரியாக பார்த்தோம்னா, பின்காலனின்னு சொல்லக்கூடிய இந்த காலனி நீக்கம், இந்த பழமைவாதத்தை தூக்கி பிடித்தல், அதுக்கப்புறம் வந்து காலனிய எச்சங்களாக இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட சுய பண்பாட்டை அளித்தல், சுயதேசிய பண்பாடுன்னு ஒன்று நமக்கு இருக்குது, அதை அளித்தல், ஐரோப்பிய மையவாதத்தை வந்து ஆதிக்க கருத்தியலாக இங்கே திணித்தல், வெள்ளை மனோபாவத்தை நம்மளிடம் உருவாக்குறாங்கல்ல, அந்த வெள்ளை மனோபாவத்தை நீக்குதல். இப்போ நம்மளோட ஈஸ்தட்டிக் சென்ஸ் ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது, வெள்ளையாக இருந்தால் அழகாக இருப்பாங்க, எல்லாருக்குமே அழகாக தான் இருக்காங்க. அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய அல்லது தமிழ் பெண்களுடைய காம்ப்ளெக்ஷன், அந்த கலர் இருக்குல்ல, அந்த கலரை பற்றிய ஈஸ்தட்டிக் சென்ஸே நமக்கு போயிடுச்சு. நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வெள்ளைக்கார பெண் பற்றிய ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் தான் இருக்குது. ஒயிட் சுப்ரமசி. ஒயிட் சுப்ரமசி, இந்த இதை வந்து அவங்க தகர்த்தெறியணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, குறியல் அப்படின்னு, அதாவது ஒரு கலப்பினமாக உங்களுக்குள்ளே அது இருக்குது. இந்த ஹைப்ரிடிட்டியாக நீங்கள் மாறிட்டீங்க. இந்த ஹைப்ரிடிட்டியை சுயமாக வந்து விமர்சிச்சிக்கணும். அதில் எதெல்லாம் வளர்ச்சிக்குரியது எப்படி பண்ண முடியாது, அந்த சுயமாக எப்படி பண்ணுறது? சுயமாக பார்ப்பது என்றால் நமக்கு வந்து இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வெள்ளை தான் அழகாக இருக்குது என்ற உணர்வு நமக்கு வருதில்ல, அந்த உணர்வின் மீது நாம் வந்து சுயமாக போராடணும். நம்மளை நாமே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அது. அதுதான் அங்கே தான் மெய்யியலுடைய வேலைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அப்சர்வேஷன், கிரிட்டிக்கல் சென்ஸை வளர்த்து கொள்வதுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி வளர்த்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சுயம் என்பது என்ன, இந்த சுயம் என்பது போஸ்ட் காலோனியத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த சுயம் என்ற ஒன்றை காலனிய நாடுகள் இங்கே வந்து கட்டமைக்கும் பொழுது ஆங்கிலேய தன்மை கொண்ட ஒரு சுயத்தை இங்கே கட்டமைச்சிடுறாங்க. நம்மளோட செல்ஃப் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இப்போ வெள்ளையாக இருக்கிறது நமக்கு அழகாகவே தெரியுது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பது, ஒழுங்காக இருப்பது, இதெல்லாம் ஒரு அழகாகவும் தெரியுது. ஸோ இந்த மாதிரியான அந்த செல்ஃப், நம்மளுடைய செல்ஃபை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செல்ஃபுங்கிற கான்செப்டை வந்து தான் அதில் தான் இப்போ பின்னவீனத்துவமும் பின்காலனியும் என்ன சொல்கிறாங்க, இந்த செல்ஃபுங்கிறத வந்து ஏதோ நீங்கள் மனசு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி பார்க்காத, அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேசு பொருள். ஒன்றை வந்து ஒரு பேசு பொருளாக அவன் கட்டமைச்சிருக்கான். அவனுக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்த ஒரு சப்ஜெக்டாக அவங்கள மாற்றிருக்கான். இந்த சப்ஜெக்டிவிட்டிங்கிறது போஸ்ட் கொலோனியஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த சப்ஜெக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து காலனி அரசு இங்கே உருவாக்குச்சு, அது அப்படியே இப்போயும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நான் புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும். இதை இப்படி பேசும்பொழுது என்னுடைய பல நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் பண்பாடு, பழைய கலாச்சாரத்தெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் அழிச்சிட்டான், நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து தவறு. அதை நாம் செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, பழமைவாதத்தை இங்கே தூக்கி பிடிக்கிற அந்த இடத்துல வந்து பழமை மரபுங்கிறத நான் பிரித்து பேசுகிறேன். பழமையை நாம் தூக்கி பிடிக்க வேண்டியதில்லை, ஆனால் நம்ம மரபுகளை விட முடியாது. மரபுகள் ஒரு சில மரபுகள் இருக்குது. ஏன்னா அந்த மரபுகள் இப்போ உதாரணமாக தமிழ் மரபில் வந்து ஒரு பொறுமையான ஒரு மரபு, தமிழ் சங்க மரபுகளில் வந்து உலகம் தோன்றுவதற்கு பஞ்சபூத காரணங்களை வந்து தொல்காப்பியர் சொல்கிறாருன்னா அது ஒரு நல்ல மரபு, நம்மளுடைய ஒரு பொறுமையான சிந்தனை. அந்த மரபை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பழமைவாதமாக பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த மரபு வந்து ஒவ்வொரு தத்துவ உரையால் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மரபுக்கும் பழமைக்கு என்ன வித்தியாசம்? பழமை என்பது தேங்கி போன குட்டை மாதிரி நின்றுடும். மரபு என்பது காலத்துக்கு காலம் புதுசாக மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு கால பண்பாட்டிலையும் அது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது உள்ள ஒரு இயங்கியல் இருக்குது. இந்த இயங்கியல் வளர்ச்சி உள்ளதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான். இதுதான் போஸ்ட் கலோனியஸில் நம்ம கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம். பின்காலனியம் என்ற பெயரால் திரும்ப திரும்ப பழமையை கொண்டு வந்து முன்வைத்தல்ங்கிறது வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை அது பின்காலனிய சிந்தனையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க சொல்லியிருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம வரலாம். இப்போ பெருங்காலனியம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இப்பொழுது விடுதலை அடைந்து, ஆனால் அந்த மனோபாவத்திலேருந்து நம்ம விடுபட முடியாமல் பல இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடவே வந்து பழமை என்ற அந்த மோசமான சில சாதி வெறி, இந்த மாதிரி மத வெறி, இன்னும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாமும் ஒட்டிக்கிட்டே இருக்குது நமக்கு. இன்னும் அந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒயிட் சுப்ரீமசி அண்டு பழமையினுடைய சுப்ரீமசி, இது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் மார்க்சியம் தீர்வாக இருக்குமா? இல்லை, மார்க்சியம் வந்து
மார்க்சியம் தீர்வாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் வந்து நமக்கு ஒரு விமர்சனமும் இருக்குது. ஏன் ஃபிலசாபிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது மார்க்சியம் என்றால் என்னங்கிற கேள்வியிலிருந்து இந்த டிஸ்கஷனை வந்து நம்ம துவங்கணும். அப்போ நீங்கள் வந்து மார்க்சியம் குறித்து வந்த இந்த இப்போ கிரிட்டிக்கல் தாட் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கே தெரியும். ஹெபர்மாஸ் இந்த கிரிட்டிக்கல் என்கொயரிங்கிறத அவங்க தான் துவக்கிறாங்க. இந்த உலகத்தை கிரிட்டிக்கலாக பார்க்கணும், அது மார்க்சியத்திலிருந்து அவங்க எடுகோள்கள் எடுத்து. ஸோ அந்த கிரிட்டிக்கல் சென்ஸை வந்து மார்க்சியம் தொடர்ந்து முன்வைக்குது. அப்போ மார்க்சியத்தையே ஒரு தேங்கி போன ஒன்றாக இல்லாமல் அதையே இயங்கியலில் வைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பல்வேறு வளர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்சியத்தை வந்து சூத்திரமாக பார்க்காமல் ஒவ்வொரு வளர்ச்சியையும் அது எப்படி முகம் கொடுக்குது, அதை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறதுங்கிறது தான் சரியாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் சமூக மாற்றம் என்பது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஒரு சமூகம் மாற்றப்பட வேண்டும், ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் சமத்துவமாக ஒரு வாழ்க்கை நிலைக்கு போக வேண்டுங்கிறத சொல்லக்கூடிய சிந்தனை எதுவாக இருந்தாலும் அதை நாம் வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான். அதில் சில குறைகள் இருக்கலாம். இப்போ அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் போன்ற விஷயங்களில் நமக்கு விவாதங்கள் இருக்கலாம், அதன் மீது சில விமர்சனங்கள் கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய பார்வையிலிருந்து வர விஷயம். ஆனால் அவை தான் குறைந்தபட்சம் இந்த சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய கோட்பாடுகளாக சிந்தனைகளாக இருக்குங்கிறது தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அடையாள அரசியல் என்பது தற்காலங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. குறிப்பாக வந்து விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட சாதியினர், இனத்தினர், இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு பெறுவதன் மூலமாகத்தான் இந்த சமநிலையை எட்ட முடியுன்ற ஒரு தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் வந்து கட்சிகள் கட்டமைப்பதோ அல்லது அமைப்புகளை உருவாக்குவதோ போராட்டங்களை மேற்கொள்வதோ செய்கிறாங்க. அது பார்த்தா சரியாக தோணுது. ஆனால் மார்க்சிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்ம வர்க்க கூட்டமைப்பாகத்தான் வந்து விஷயம் இருக்கணும், வர்க்க போராட்டமாக இருக்கணும்னு நினைக்கும்போது வர்க்கத்துக்குள்ளேயே வந்து நமக்கு தெரியுது கடை நிலையில் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது இல்லை. ரொம்ப இந்த தலித்தை பற்றி கூட இப்போ அவங்களே எந்திரிச்சு அம்பேத்கருக்கு பிறகு இப்போ வந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த பின்னவீனத்துவம் இதனால் நான் நினைக்கிறேன் பேச தொடங்கியிருக்கிறாங்க. குரல் அங்கங்கே கேட்க தொடங்கியிருக்கு. இன்னும் உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி அது எக்கச்சக்கமாக இருக்காங்க. மைக்ரோ லெவலில் இருக்கிறாங்க. நுண் அரசியல்ன்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறோம். இப்போ அதை வந்து வர்க்க அரசியல் எந்த அளவுக்கு கணக்கில் எடுக்க முடியும்? சமரசமாக ஓரளவுக்கு பேரலாக போகலாமா, இல்லை அதுவும் வர்க்கமாக கன்வெர்ட் பண்ணுமா? இல்லை, நீங்கள் வந்து மார்க்சியம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சீன புரட்சி இருக்குது. ஆமாம், ரொம்ப டிப்பிக்கலான உதாரணம் சொன்னோம்னா, சீன புரட்சியில் வந்து மாவோ வந்து தெளிவாக சொல்கிறாரு, இது வர்க்க புரட்சி கிடையாது, அது மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்கள்ங்கிற கான்செப்டே மார்க்சியத்தில் கிடையாது முதல்ல. ஏன்னா வர்க்கமாக தான் அது எல்லாத்தையும் பார்க்கும். மக்கள் என்பது வர்க்கத்தை மூடி மறைப்பதற்கான ஒரு அமைப்பு தான். இப்போ மக்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா அது எல்லா வர்க்கத்துக்காரனும் இருப்பான். இப்போ மக்கள்ங்கிற சொல் என்ன? யார் மக்கள்? ஆமாம். அதனால் மக்கள் என்ற சொல்லே வந்து வர்க்கத்துக்கு எதிரானது தான். ஆனால் ஒரு அங்கே வந்து ஏகாதிபத்தியம், ஜப்பான் போன்ற ஏகாதிபத்தியங்களும் பாசிசமும் அந்த நாட்டை கைப்பற்றும் பொழுது காலனிய விடுதலை போராட்டத்தை இப்போ 49 24 வந்து மாவோ கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவங்களும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இங்கே இந்தியாவிலையும். ஆனால் மாவோ வந்து 25 வருடங்களில் புரட்சி பண்ணிடுறாரு. இவங்க 100 வருடம் ஆகிவிட்டது. இப்போ 24ஓட 100 வருடங்களில் எதுவுமே முன்னேறவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆய்வு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இப்போ நம்ம மாவோ சொல்கிறோம்னா, மாவோ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டில் நேரடியாக வர்க்க புரட்சி, பாட்டாளி வர்க்கம் அப்படி இப்படின்னு திரட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அங்கே அது மாதிரி இல்லை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, மக்கள் ஜனநாயக புரட்சி என்ற ஒரு புதிய வடிவத்தை கையில் எடுக்கிறாரு. அது லெனின் பாதை கிடையாது. அது லெனினோட பாதை என்ன அப்படின்னா, பாட்டாளி வர்க்க புரட்சி, தொழிற்சங்கங்களை திரட்டி போராடுவது, ஆயுதத்தை எடுத்து ஒரே நாளில் அரசையும் கைப்பற்றி ஆட்சி அமைப்பது. அதுதான் மார்க்சிய புரட்சின்னு லெனின் சொன்னார். ஆனால் மாவோ பார்த்தாரு, இல்லை இந்த நாட்டில் வந்து அப்படி ஒரே நேரத்தில் திரட்டிக்கிட்டு போய் பண்ண முடியாது. அப்போ பகுதியாக விடுதலை செய்து கொண்டு, அதுதான் மக்கள் யுத்த பாதைன்னு அவர் சொல்கிறார். ஒவ்வொரு பகுதிகளையும் படைகளை கட்டணும். அந்த படைகள் எப்படி இருக்கும், வானவில் மாதிரி இருக்கும். தொழிலாளி இருப்பான், விவசாயி இருப்பான், அப்புறம் வந்து பெண்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. இப்படி கொண்ட கம்யூன்களை கட்டி ஒரு தலைப்பகுதியாக விடுதலை செய்வது. இப்போ உதாரணமாக தஞ்சை மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பீகாரில் ஒரு மாவட்டம் இருக்கும். இப்படி பல செந்தளங்களை உருவாக்கி கடைசியாக புரட்சி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு
ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு இங்கே இருந்த மாதிரி காலனிய எதிர்ப்பு போராட்டத்தை மாவோ வந்து கரெக்டாக மார்க்சியத்தை ரீட் பண்ணி கையில் எடுக்கிறாரு, எடுத்து அங்கே புரட்சியை நடத்துகிறாரு. ஆனால் இங்கே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, காந்தி கையில் கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ காந்தி வந்து இங்கே இறங்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அவர் அதை கையில் எடுத்துடுறாரு, காலனி விடுதலை போராட்டத்தை. காந்தி கையில் எடுத்துட்டார். நம்ம சாதாரணமாக காந்தின்னு ஒரு நபராக நான் சொல்லலை, காந்திங்கிறது ஒரு நபராக நான் சொல்லலை, ஒரு சனாதன வர்ண கோட்பாடு இந்தியாவில் எப்போதுமே கபலீகரம் பண்ணுற மாதிரி விடுதலை போராட்டத்தையும் கபலீகரம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அப்படி அவங்க கையில் எடுத்து இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சமரச பாதையில் கொண்டு போய் இந்த விடுதலை போராட்டத்தை மொத்தமாக கம்யூனிஸ்டுகளை தலையெடுக்காமல் விட்டாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சுய விமர்சனமாக அந்த ஏரியாவை பார்க்குறாங்க, என்ன பண்ணாங்க, ஏன் அம்பேத்கர் வந்து உருவாகிறாரு, ஏன் பெரியார் உருவாகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1924 3 அமைப்புகள் இங்கே உருவாகுது. ஒன்று வந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று ஆர்எஸ்எஸ். இந்த 3ல் இன்றைக்கி எது வெற்றி அடைஞ்சிருக்கு? இது நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்போ மற்ற 2 அமைப்புகளும் ஒரே இடதுசாரி கொள்கை மக்கள் விடுதலை பேசக்கூடிய அமைப்புகள் தான். இவங்க 2 கொள்கையும் ஒருங்கிணைப்பே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து பர்சனலாக எதுவும் சொல்ல முடியாது. பொதுவாக இவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவரை 2 பேரையும் எதிராக பார்த்தாங்க. யார், அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து ஏகாதிபத்திய கைகூலி அது இது அப்படி சொல்லி எதிராக பார்ப்பது அவர்கள் வர்க்க புரட்சிக்கு எதிரானவர்கள். வர்க்கம் உங்களுடைய கேள்விக்கு இப்போ நான் வந்துடுறேன். இப்போ வர்க்க புரட்சிக்கு எதிரானவர்கள் நீங்கள் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்போம், வர்க்கத்துக்குள்ளார சாதி இருக்கா, ஜாதிக்குள்ளார வர்க்கம் இருக்கா இந்தியாவில்? வர்க்கத்துக்குள்ளார ஜாதி இருக்குன்னா அதுக்கு என்ன பொருள்? ஒரு வர்க்கத்துக்குள்ளார பல ஜாதிகள் இருக்கணும், இல்லை ஒரு வர்க்கத்துக்கும் ஒரு ஜாதி இருக்கணும். வர்க்கமும் ஜாதி ஒன்றா இருக்கணும்னா தலித்து முழுக்கவுமே ஏழையாக இருக்கணும், அப்படி இருக்கா? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதி முற்றிலும் ஏழையாகவே இருக்கணும், அப்படி கிடையாது. அப்படி இல்லை. ஆனால் ஜாதிக்குள்ளார வர்க்கம் இருக்குது. ஒரே ஜாதிக்குள்ளே பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான். அப்போ அம்பேத்கர் தெளிவாக அதை சொல்கிறார், ஜாதி என்பது வர்க்கத்தின் உரையாக இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ அந்த உரையை கிழிச்சறிஞ்சால் தான் நீ வர்க்கமே வெளியே வரும். அப்போ ஜாதிய போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கணும். ஜாதிய போராட்டம் என்பது நில உடைமைக்கு எதிரான ஒரு போராட்டம். நில உடைமையை தகர்க்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாதுங்கிறது தான் மார்க்சியத்தோட நிலைப்பாடாக இருந்தது. அப்போ அதாவது இங்கே காலனிய காலகட்டத்தில் ஜாதிக்கு எதிரான போராட்டத்தை இவங்க எடுத்திருக்கணும். ஆனால் ஜாதிகள் தான் விடுதலை போராட்டத்தையே கையில் எடுத்து நடத்துகிறான். எப்போ இங்கே விடுதலை போராட்டம் வருது? விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அல்லது உடன்கட்டை ஏறாதுன்னு சொல்லும்போது, அல்லது சனாதன தர்மத்துக்கு எதிராக காலனிய அரசு வந்து பல கொள்கைகளை வைக்கும்போது, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லும்போது உடனே இங்கே விடுதலை போராட்டம் வருது. அதெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தால் வெள்ளக்காரன் தான் இன்னும் ஆண்டுகிட்டு இருப்போம் நியாயமாக பார்த்தா. ஏன்னா அப்போ இது இந்த இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு பாயிண்ட்டை வந்து கேஷுவலாக சொல்லிட்டு போகிறீங்க. சுதந்திர போராட்டம்ன்றதே வந்து ஏதோ ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸில் அவங்க கை வைக்கவே தான் இவங்கெல்லாம் எந்திரிச்சாங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் சொல்கிறீங்களா? ஆமாம். ஓ, நீங்கள் இப்போ ராஜாராம் மோகன் ராய், பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இவங்க தான் அது முத எழுப்புறாங்க. இந்திய தேசியங்கிற கருத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க. வந்தே மாதரம் இதெல்லாம் வங்காளத்தில் தான் இது உருவாகுது. இந்த குரல் வங்காளத்தில் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் போஸ்ட் கலோனியல் அப்ரோச். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலனியம் என்பதுக்கான இந்த விடுதலை போராட்டத்தையே, காலனிய எதிர்ப்பு விடுதலை போராட்டத்தையே வந்து நம்ம கிரிட்டிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிறதான். இப்போ இந்த மாதிரியான எதிர்ப்பு இல்லைன்னா நம்ம ஏன் கேட்குறோம்னா, வெள்ளைக்காரன் வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவரை ஆங்கிலேயத்தை கற்றுக்கொண்டு துபாசிகளாக பணியாற்றியவங்க யார்? பெரும்பாலும் உயர் ஜாதிக்காரங்க. ஆமாம், அது குறிப்பாக பிராமணர்கள், பிள்ளை, முதலியார் இவங்க தான். அப்போ அதிகாரத்தினுடைய அரசாங்கத்தை நிகழ்த்தக்கூடிய எல்லா பொறுப்புலையும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க பேசாமல் தானே இருந்தாங்க. இன்னும் நான் அவங்க கூட கேட்குறேன், 600 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க. அதை இஸ்லாமியர்கள்னு சொல்லக்கூடாது, முகலாயர்கள் ஆண்டாங்க. ஏன்னா அது ஒரு இனம், அதை வந்து மதமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதுவும் தெளிவாக்க வேண்டிய விஷயம் இருக்குது. முகலாயர்களை வந்து நம்ம வந்து முஸ்லீம்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஏன் முஸ்லீம் பார்க்கக்கூடாதுன்னு அவனே தன்னை முஸ்லீமாக நிரூபிக்கிறதுக்கு தான் சோமநாதபுரத்தில் படை எடுத்தான்ட்டு ரொமிலா தாபர் எழுதியிருக்காங்க. அதாவது
அதை மெக்கா மதீனாவிலிருந்து சிலைகளை தூக்கி கொண்டு வந்து சோம்நாத்னு 2 சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. அதனால தான் அந்த சோமநாத சிலையை மீண்டு அதை அந்த சிலையை எடுத்து நாங்கள் உடச்சி சாம்பியன் ஆஃப் இஸ்லாம்னு காட்டணுங்கிறது கஜினி முகமதோட தேவை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து ரொமிலா தாப்பர் சொல்கிறாங்க. கல்வெட்டு இருக்குது. இன்னும் சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து தனியாக நூல்கள்லாம் இப்போ வந்திருக்கு, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இஸ்லாமியர்களே அங்கே போராடிருக்காங்க. யார்? கஜினி முகமதை எதிர்த்து சோமநாதபுரம் கோயில் கட்டுவதற்கு ஃபரீத் அப்படின்னு ஒரு இஸ்லாமியனை இடம் கொடுத்துருக்காரு. அதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது. கஜினி படையெடுப்புன்னு ஒரு கருத்தை இங்கே கட்டுறாங்களே, அந்த கஜினி படையெடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 5 வகையான டிஸ்கோர்ஸை பற்றி என்னுடைய இந்த உடல் அரசியல் நூலில் ஒரு கட்டுரையே இருக்குது. நீங்கள் வேணால் வரலாற்று உருவாக்க இயந்திரம்னு ஒரு சாப்டரில் எடுத்து படிச்சிங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அது ஃப்ரண்ட் லைனில் அப்போ ரொமிலா தாப்பரோட இன்டர்வியூ வந்தது. ஸோ அப்போ இந்த விடுதலை போராட்டம் என்பது 2 விஷயங்கள். ஒன்று ஆங்கில கல்வி வரும்பொழுதே நவீனத்துவ சிந்தனை வந்துடும். அப்போ நவீனத்துவ சிந்தனை வரும்பொழுது ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்கள் சீர்திருத்தவாதம் நோக்கி போகிறாங்க. நாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு படித்து வேலைக்கு போனவனுக்கு தான் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஒடுக்குமுறை தெரியும். அந்த நவீனத்துவத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதனால்தான் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கலோனியல் அப்ரோச்சை கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு ஆமாம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சரிங்க, ஓகே. அப்படி என்றால் கொஸ்டின் தான் திருப்பியும் இந்த கேள்விக்கு நம்ம இன்னும் பதில் வரல. இந்த சாதியங்கள் வந்து சாதிகள் வந்து இணைந்து வர்க்கம் சாதி வர்க்கம் அடையாள அரசியல். அடையாள அரசியல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அடையாளம் என்பது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று பிறப்பால் தீர்மானிக்கப்படுற அடையாளம். பெண் பாலினம், பிறப்பாலே பெண்ணாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஜாதி, ஒரு ஜாதிக்கு பிறந்தவன் அதே ஜாதியை சேர்ந்தவன். மதம், இனம், தமிழ் மொழி பேசுகிறவன் தமிழ் இனம். இது எல்லாமே பிறப்பால் தீர்மானிக்கப்படக்கூடிய அடையாள அரசியலை பின்னவீனத்துவம் எதுக்குது அடிப்படையில். ஓகே, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு அடையாளம் இருக்குது. என்னென்னா இப்போ வர்க்கம்ங்கிறது வந்து இந்த நாளும் கிடையாது. ஒரு வர்க்கத்தில் யார் வேணாலும் போய் சேரலாம், யார் வேணாலும் வரலாம். நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா வேறு வர்க்கமாக போயிடுவீங்க, சம்பாதிக்கலைன்னா அதே வர்க்கமாக இருப்பீங்க. ஸோ இப்போ வர்க்கம் என்பது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால தான் மார்க்ஸ் அதை எடுக்கிறார், வர்க்கம் அப்படிங்கிற கான்செப்டை. இந்த அடையாளம் என்பது எப்போ வருதுன்னு சொன்னீங்கன்னா, காலனிய காலத்தில் இந்த ஜாதிங்கிறது வந்து ஒரு பேசு பொருளாக இவங்களால் மாற்றப்படுது. ஓரியண்டல் சிந்தனைகள் மூலமாக வேதங்களை கண்டுபிடிக்கிறது, அதை செய்கிறது, இதை செய்கிறது, இதெல்லாம் இந்த ஓரியண்டலிசம் எட்வர்ட் சைட் சொல்கிறாருல்ல. அதில் அப்போ தான் இந்த அடையாளங்கிறது வந்து ஒவ்வொருங்களுக்கும் வந்துடுது. அப்போ அடையாள ரீதியாக பல்வேறு அமைப்புகளை வந்து இங்கே உருவாக்குறாங்க. இப்போ தலித் அடையாளம் வருது, பல்வேறு அடையாளங்கள் உருவாகுது. இந்த எல்லா அடையாள அரசியலுக்குள்ளும் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சனாதனம். ஏன் நம்ம அதை சனாதனம்னு சொல்கிறோம்னா, பிறப்பால் எதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறதோ அதெல்லாம் சனாதனம் தான். சனாதனத்தினுடைய அடிப்படை என்ன? அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்படி ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ தலித் அரசியல் வந்து ஒரு அடையாள அரசியலாக இல்லையா அப்படி கொஸ்டின் இருக்குது. இல்லை அதில் அது இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து வேலிடான கொஸ்டின். என்ன வேலிடான கொஸ்டின்னா, இப்போ வந்து உயர் ஜாதி அடையாள அரசியலையும் தலித் அடையாள அரசியல் சமமாக வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தலித் அடையாள அரசியல் என்பது அடையாளத்தை மறுக்கிற ஒரு அரசியல். அது அடையாளத்தையே மறுக்கணும். அவன் தலித்துங்கிற அடையாளத்தை யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ அடையாள மறுப்பிற்காக உருவாகிற ஒரு அரசியல் அது. தலித் அரசியல் என்பது அடையாள மறுப்புக்காக உருவாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அடையாளத்தை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சரி. ஆனால் மற்ற ஜாதிகள் வந்து, அதாவது நம்ம இப்படிப்பாங்க, மற்ற அடையாளம்லாம் பெருமிதத்துக்கு ஒரு அடையாளம். நான் வந்து பிராமணன், இது விடுதலைக்குரிய அடையாளம். இது விடுதலைக்கான ஒரு அடையாளம். அதனால் இதுக்கு வந்து ஒரு கன்செஷன் இருக்குது. அந்த அடையாளம் வந்து மக்களை திரட்டுவதற்கு தேவைப்படுகிறது. இந்த விடுதலைக்கான அமைப்பு, அரசியல் திரட்சி, இதை வந்து மார்க்சியம் எப்படி புரிந்து கொள்கிறது அல்ல புரிந்து கொள்ள மறுத்திருக்கிறது? இல்லை, மார்க்சியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப அந்த மார்க்சியம்னு பேசும்பொழுது இந்த சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். எது மார்க்சியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதுக்காக தான் பேசுறது. ஆமாம், எது மார்க்சியம்ங்கிற கேள்வி வரும் பொழுது, இப்போ மார்க்சியத்தில் பல்வேறு வெர்ஷன்ஸு நமக்கே தெரியும். நியூ லெஃப்ட், அது இது நிறையா இருக்குது. ஆமாம் ஆமாம். கிரிட்டிக்கல் தியரிஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் நியூ லெஃப்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. கட்சி நிறுவன ரீதியான மார்க்சிஸ்ட்டுகள் இருக்காங்க. நிறுவனமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட்டுகள் இருக்காங்க. இப்படி பல்வேறு மார்க்சியத்துக்குள்ளே போஸ்ட் மார்க்சிசம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாக மார்க்சினுடைய
கோட்பாடுகளை இன்றைக்கு வந்து ரீரீடிங் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது இப்போ எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க. மூலதனத்தை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம். மூலதனத்திலேயே மார்க்ஸ் வந்து இந்த பட்டறை தொழில் இருக்குல்ல, அந்த பட்டறை தொழில் என்பது தொடர்ந்து பட்டறை தொழில் அந்த கில்டு வந்து எப்படி நடக்குதுன்னா 2 விதமாக அந்த கில்டு வந்து மாறுது. ஒன்று, அந்த கில்டில் யாரெல்லாம் திறமையானவங்களோ அவங்கெல்லாம் கில்டு வச்சுக்கலாம். அந்த பட்டறை தொழிலை டெக்னிக்கலாக யார் தெரிஞ்சவங்க அவங்க செய்யலாங்கிறது ஒரு குரூப்பாக போகிறாங்க. இன்னொன்று வந்து தன்னுடைய பரம்பரை மட்டுமே செய்யணும் அந்த கில்டு தொழிலை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்படி செய்பவர்கள் பல்வேறு தர்ம நூல்கள், நீதி நூல்களை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்களே. மார்க்ஸ் ஒரு பாராகிராஃப் எழுதுகிறார் மூலதனத்தில். ஆனால் அந்த பாராகிராஃபை எல்லாருமே படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து அதில் சொல்கிறது ஒன்று வந்து ஐரோப்பிய வர்க்க உருவாக்கம், இன்னொன்று வந்து கீழே தேயங்கள் நடக்கிறது. என்ன செய்கிறான், ஆசாரி மாவன் ஆசாரியாக விஸ்வகர்மா. இப்போ ஆசாரி தொழிலை கற்றுக்கொண்ட யார் வேண்டுமானாலும் ஆசாரியாக இருக்கலாம். அப்படி தான் இந்த சமூகம் இருந்தது. இதை வந்து யார் மாற்றுறாங்க அப்படிங்கிறதை பற்றி அம்பேத்கர் வந்து தன்னுடைய நூலில் தெளிவாக சொல்கிறார். இல்லை, அதான் கொஸ்டின் தான். அம்பேத்கர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கரிசத்துக்கும் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்சியத்துக்கும் எந்த அளவுக்கு எலிஜிபிள் இந்த இன்னைக்கு பொசிஷனில் அப்படி தனியாக வந்து நின்று பேச முடியுமா? ஏன்னா ஒட்டுமொத்த வர்க்க புரட்சி என்பது வந்து ஒரு ஒரு கிராண்ட் நெரேட்டிவாக தெரிஞ்சால் கூட ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அனைவருக்குமான சமத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி நம்ம அதில் தான் சிக்கல் வருது. அதனால தான் வந்து அதை பற்றி பேச வரும்போது 2 பேரும் இணைந்து இருக்க முடியுமா? இல்லை, அதை பற்றி பேச வரும்போது ஸ்கிப் ஆகிட்டேன். அப்புறம் மாவோ உதாரணம் நான் சொன்னது அதுதான். முதலாளித்துவ புரட்சியை ஒரு கம்யூனிஸ்ட் தலைமை தாங்கி நடத்தணுங்கிறது தான் மாவோவோட அந்த மக்கள் ஜனநாயக புரட்சிங்கிறது. மக்கள் ஜனநாயக புரட்சி யாரோட புரட்சி? முதலாளிகளோட புரட்சி. பாரிஸ் கம்யூனில் நடந்த முதலாளித்துவ புரட்சியை மாவோ இதுவே இங்கே வந்து பல மார்க்சிஸ்ட்டுகளுக்கு அதுவே குழப்பமாக இருக்குது. அதை வந்து மக்கள் ஜனநாயக புரட்சின்னு ஒரு நூலில் தெளிவாக அவர் சொல்கிறார். அதனால தான் சியாங்கை சேக்க போய் சேர்த்துக்கிட்டு இந்த புரட்சியை நடத்துகிறாரு. அப்போ இந்த சமூகத்தை மார்க்சியம் கூறிய அந்த வளர்ச்சி கட்டத்தில் கொண்டு போகணும். இப்போ வந்து நிலவுடைமை சமூகத்துக்கு அடுத்து முதலாளித்துவ சமூகம் வரலன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைமை தாங்கி முதலாளித்துவ புரட்சியை நடத்தணும், முதலாளிகளுக்காக பேசணும் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அப்போ இங்கே நில உடைமை சமூகம் முற்றாக போகலை அப்படின்னா நில உடைமைக்கு எதிராக முதலாளித்துவ அந்த இடத்துல தான் அதுதான் ஆயுதம் அப்படின்றீங்க நீங்கள். ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க எடுத்து நடத்தணும் அதை. ஓகே, முதலாளிகளோட குரல் ஜனநாயகமான குரல். இப்போ தேசிய ஜனநாயக புரட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறோம். தேசிய ஜனநாயக புரட்சி யாரோட குரல்? முதலாளிகளோட குரல் தான். ஒருவேளை இவர் நம்ம பெரியாரும் அம்பேத்கரும் முதலாளித்துவ குரலாகவே கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ஜனநாயக புரட்சிக்காக தானே பாடுபட்டாங்க. கரெக்ட். அவங்கள வந்து மார்க்சிஸ்டுகள் எடுத்துருக்கனால கையில் இந்த வழிகாட்டுதல் இல்லை. எடுத்திருந்தாங்கன்னா 49 ஒருவேளை இந்தியாவில் கூட, ஏன்னா உங்களுக்கு காலனிய சமூகத்துக்குள்ளார மக்களை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இப்போ தான் அந்த கூட்டு இயக்கம் வந்திருக்கு போது. இப்போ தான் அந்த கூட்டு என்ன சொல்கிறாங்க, கோயிலேஷன் இப்போ வந்திருக்கு. இப்போ தான் வந்து பாசிச எதிர்ப்புங்கிற முறையில் இப்போ கூட வந்து பாசிச எதிர்ப்புங்கிற முறையில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பதவி, இது எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அதனால் இது இந்த அந்த அந்த இப்போ இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியத்தை ஒழித்தால்தான் ஒரு வர்க்க சமூகத்தையே இங்கே பார்க்க முடியுங்கிற நிலை இருக்கும் பொழுது ஜாதிய ஒழிப்புங்கிற போகிற முன்னணியில் எடுத்துருக்கணுங்க கையில். அப்படி எடுத்துருந்தாங்கன்னா அம்பேத்கர் பெரியார்லாம் அவங்களோட போயிருப்பார். இனி சாத்தியப்பாடு இருக்கா? இல்லை, இப்போ வந்து நம்ம ஏலேருந்து 0லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை மார்க்சிச கட்சிகளுக்கு கீழேருந்து கட்ட வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கி இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற பெரிய மார்க்சிய கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நிறுவனம் சார்ந்த அதிகார அமைப்புகளாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி விமர்சனங்கள் வருது. பட் ஆனால் அவங்கள விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை. இன்றைக்கி வந்து மாற்றுக்குரலை வைக்கக்கூடிய சக்திகளாக அவங்க தான் இருக்காங்க. மார்க்சியம் படிக்கிறாங்களோ படிக்கலையோ பாசிசம் ஒழிகன்னு கத்துறதுக்கு அவன் தான் வர்றான். இன்றைக்கி அதை தான் நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவது அவநம்பிக்கைக்குரியதா. அது வந்து அப்போ மாடர்னிசத்தினுடைய ஒரு வடிவமாக தானே அப்போ மார்க்சிசம் இருக்குது. இல்லை, மார்க்சியம் ஒரு மாடர்ன் மேன் தானே. மார்க்சியம் ஒரு மாடர்ன் மேன் தான். அதான் ஒரு மாடர்னிசத்துடைய ப்ராஜெக்ட் தான் அது. ஆமாம். அப்போ அந்த பின்காலனியம் வந்து அதில் வந்து ஒட்ட வைக்க முடியுமான்றதான் கொஸ்டின். பின்காலனியம் கண்டிப்பாக நவீனத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு தத்துவம். அது எப்படி இருந்தும் கலக்க முடியுமா? இல்லை, அந்த இடத்துல தான் நம்ம
மார்க்ஸ் வந்து நவீனத்துவத்தை மீறி போகிறவராக இருக்கார். நவீனத்துவத்தை மீறி போகக்கூடிய கூறுகள் அவர்கிட்ட இருக்குது. என்ன கூறுகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அந்நியமாதல். அந்நியமாதல்ங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம விளக்கலாம். படைப்பூக்கமிக்க மனிதனை படைக்க வேண்டும் என்பது தான் மார்க்ஸினுடைய அவா. அப்போ படைப்பூக்கமிக்க மனிதனுங்கிறவன் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மேன் தான் அது. ஸோ நம்ம அப்படி அதை ரீஇன்டர்பிரேட் பண்ணி பேசலாம். அப்போ உழைத்து நீ வந்து எந்திரமாக மாற வேண்டியதுதான் உன் தலையெழுத்தா? தேவையில்லை. எதுக்கு நான் உழைக்கணும்? 3 வேளை சாப்பாட்டுக்கு நான் உழைக்கணும். அதுக்கு உழைச்சா போதும். மற்ற நேரத்தில் நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சிக்குரிய இன்பத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை தானே நம்ம வாழணும். இதை தானே ஆன்மீகம்னு சொல்லுது. அப்படி நம்ம இதை வந்து கொண்டு போய் இணைக்கலாம். நம்ம ஏன்னா இங்கே இந்த ஆன்மீகங்கிற வார்த்தை வந்து அந்த ஆன்மா இருக்கிறதுனால இங்கே வந்து அதை வந்து பேசும் பொழுதே ஒரு பெரிய சிக்கல் வந்துடுது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அது ஸ்பிரிட்டுன்னு ஒன்று அது உள்ளே இருக்குது. இல்லைங்க, சுயம், மனசு, ஆன்மா இதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது உள்ள டொமைனுக்குள்ளே போயிட்டா நான் கூட எங்கல்ஸ் பற்றி ஒன்று போட்டேன். அது திரும்பி ஒரு மெட்டீரியலிஸ்ட் டெஃபனேஷன், ஸ்பிரிச்சுவலிஸ்ட் டெஃபனேஷன் இருக்குது. அது உள்ளே போனால் அது இன்னும் பல குழப்பங்களை இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் இப்போ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் என்பது ஒரு வளர்ச்சி அடைந்த எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய சமத்துவமான ஒரு சமூக அமைப்பை தான் மார்க்ஸ் பேசுகிறார். அப்போ தான் நிறைவான மனிதர்கள் வந்து நிறைவாக வாழ்வதற்கான சொல்லப்போனால் எல்லாரும் ஆன்மீகத்தில் செழுமை பெற முடியும். அப்போ தான். ஆமாம். நீங்கள் வந்து மோட்சராஜ்யம்னு கூட வச்சுக்கலாம். அதை மோட்சம் இல்லை, அப்படி நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மோட்சம் என்ற வார்த்தையை வந்து அது ஒரு ஆனந்தமான ஒரு சச்சிதானந்தம் சொல்லுவாங்க. ஆனந்தமாக ஒரு ஆனந்தமான இன்பத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறோம். யாருக்கு எது பொறாம வராது, நல்ல குணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அது ஒரு ஐடியலிசம்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்க. சரி, ஒரு ஐடியல் ஸ்பிரிச்சுவலிசத்துக்கு எப்படி வந்து ஸ்பிரிச்சுவலிசத்துக்கு எப்படி வெவ்வேறு கருத்தியல்கள் வந்து கற்பனைவாதமாக கூட இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஆனந்தத்துக்கும் இது ஒரு கருத்தியலாக இருக்குது இப்போதைக்கு. ஆமாம். ப்ராக்டிக்கலாக தெரியல how far it's going to be possible. சரி, நம்ம இறுதியாக அருமையாக விளக்கியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி. இன்றைய தமிழ் சூழலில் மெய்யியல், தத்துவம் இது குறித்து போக்கு எப்படி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தமிழ் சூழலில் பார்த்தீங்கன்னா தமிழர் தத்துவ மரபு அப்படிங்கிறத பற்றி ஒரு தேடல் வந்து இப்போ துவங்கியிருக்காங்க. உதாரணமாக பால்மணி, அருணன், இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழர் மதம்ங்கிறத பற்றி 1935 ஒரு மாநாடே. இது ஒரு சிக்கல் இருக்குது. தமிழ் தத்துவ மரபுக்கும் தமிழர் தத்துவ மரபுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்பப்போ தமிழ் தத்துவ மரபுகள் எடுத்துக்கிட்டாக்க எல்லாமே அது உள்ளுக்குள்ளே வந்துடுது. தமிழ்நாட்டில் தோன்றிய மரபுகள்லாம் தமிழ் தத்துவம். தமிழர்னு வந்துடுச்சுனாங்க நீங்கள் திருப்பி அந்த அடையாளம் வந்துடுது. அந்த தமிழர் யார், அவன் என்ன இதுன்னு, அது இட்ஸ் ஹைலி லோடட், பொலிட்டிக்கலி லோடட் டேர்ம் அது. இப்போ அந்த வகையில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த சிக்கல் இருக்குது. தமிழர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தமிழர் ஆகிடுது. இல்லை அது நாம் தமிழர் இல்லை நான் சொல்ல வரேன், ஒரு பிரிவினை வந்துடுது பாருங்கள். இல்லை தமிழருங்கிறது வந்து ரேசியல் கான்செப்ட் மாதிரி தோணும். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர்னு சொல்லும்போது தமிழ் பெருமிதம் அது இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு இனவாதிகளாக திருப்பி அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆபத்து அதில் இருக்கிற அது இருக்குது. தமிழ் தத்துவ மரபுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டுவலாக பார்க்குறது அல்லது அப்படி போயிடும். அது பிரதிகளை பற்றி ஆய்வு, அங்கே மனிதர்களை பற்றி ஆய்வாக இருக்காது, அப்படி போயிடும். அதனால் தமிழர் தத்துவ மரபு, தமிழ் தத்துவ மரபுங்கிறதுல நீங்கள் சொல்கிற அந்த சிக்கல் யோசிக்கும்போது இருக்க தான் செய்யுது. ஆனால் அதனால் தமிழ் தத்துவ மரபு குறித்த ஒரு தேடல் வந்து இன்றைக்கி இருக்குது. அதை நோக்கி மக்கள் போகிறாங்க. தமிழியம் சார்ந்த சிந்தனை முறையை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து பிரதிகள்கிட்ட இருக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இந்த சிந்தனை மரபுகளை தமிழ் தத்துவ மரபையோ தமிழ் சிந்தனை மரபையோ தமிழ் மெட்டீரியல் அவுட்லுக்கையோ இல்லாமல் காணடிக்கணும் என்பதற்கான எல்லா அரசியல் பணிகளும் இங்கே நடக்குது. இப்போ உதாரணமாக இப்போ அகத்தியரை உயர்த்தி பிடிப்பது, தமிழ் என்பது அகத்தியர்களிடம் தோன்றியதுன்னு சொல்வது, தொல்காப்பியரே வந்து அகத்தியருடைய சீடர் என்று சொல்வது, இதெல்லாம் ஏற்கனவே இருந்த கதைகள் தானே. அதான் இந்த மாதிரி கர்ண பரம்பரை கதைகளை வைத்துக்கொண்டு மிக பெரிய அளவில் நிதிகளை ஒதுக்கி தொடர்ந்து அந்த விவாதத்தை இப்போ கொண்டு வர ஒரு போக்கு இருக்குது. அந்த போக்கு எங்கேருந்து வருதுன்னா, இந்த தமிழ் தத்துவ மரபு குறித்த டிஸ்கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்கோர்ஸ் எவால்வ் ஆக அதை அமுக்கிறதுக்கு இதை வந்து அப்போ திருவள்ளுவரை காட்டி விட்டாங்களா? ஆரம்பத்தில் திருவள்ளுவரை காட்டி ஆரம்பிச்சு. இப்போ இல்லையா அவர்?
திருவள்ளுவர் அதான் எடுக்கலையே, செல்ஃப் எடுக்கலையே. எடுக்கலையா? அதனால் இப்போ அகத்தியர் ஏன்னா நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இல்லை, திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிறப்புக்கும் எல்லாம் அது வந்து ஓப்பனாக வந்துட்டதுனால ஜாதி உணர்வு உள்ளவனும் பிடிக்காது. ஆமாம்மா. திருவள்ளுவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு அகத்தியரை முன் வைப்பதாக பேசுகிறாங்கப்பா. நீங்கள் அதுதான் வைக்கிறீங்க. சரி, தமிழில் எப்படி இருக்குதுன்னு தான் மையல் கேட்டேன். அது எதிர்த்தரப்பு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரியுதுனாக்க, மேற்கத்திய மெய்யியல் மரபுகள் குறித்த அக்கறையை விட தமிழர் தனக்கான ஒரு தனித்துவம் கொண்ட தத்துவ கட்டமைப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கருத்தியல் என்னன்றது மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறீங்க. அது வந்து உண்மையான தத்துவ தேடல்னால செய்கிறாங்களா, இல்லை ஏதாவது லாபத்துக்காக செய்கிறாங்களா? இல்லை, அதாவது லாபத்துக்காகன்னு சொன்னீங்கன்னா மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுங்கிறத இல்லை, அதிகாரம் என்ற லாபம் தான் இருக்குது. மற்றபடி நாலேஜபிள் கெயின் ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு லாபம் தான். அதான் அந்த லாபத்தை சொல்லுனா இதை வச்சதா குறிக்கோள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம், மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாம், அப்படி தான். இல்லை, இப்போ தமிழ் தேசியம் என்ற கருத்தாக்கம் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருச்சு தமிழில். ஆமாம், அது வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் போக்கை தீர்மானிக்கிற ஒரு டாமினட் டிஸ்கோர்ஸாக வந்து அது இருக்குது தமிழ் தேசியங்கிறது. கரெக்ட். நீங்கள் தமிழ் தேசியத்தினுடைய உரையாடாமல் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்கிற நிலை வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த தமிழ் தேசியம் என்பது என்ன, உண்மையிலே இப்போ பேசுகிறது தான் தமிழ் தேசியமாக, உண்மையான தமிழ் தேசியம் என்ன என்ற கேள்வி எழும்பொழுது தமிழை பின்னோக்கி போய் தேட வேண்டிய நிலை வந்து இவங்களுக்கு உருவாகுது. அது ஒரு இன்டலெக்சுவல் ஃபைட்டு தான் அது ஆக்சுவலாக. இப்போ வந்து அறிவுத்தளத்தில் அதை நோக்கி போகிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரந்த மனோபாவம், சகோதரத்துவம், இதை மாடர்னிசம் என்ன சொல்லிச்சோ அந்த அதோடைய வேல்யூஸ் அது ரொம்ப வேல்யூபிள். அது ஃப்ரிட்டர்னிட்டின்றதோ காம்ரேட்ஷிப்ன்றதோ இல்லை அன்பு என்பதோ அப்படி உலக மக்களிடம் அன்பு செலுத்தக்கூடிய விஷயமாக கணியன் பொங்கல் சொன்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. பிறப்பொக்கம் எல்லா உயிருக்கும் கொண்டு வந்து அப்படியே உலகத்தையே சமமாக பார்க்கின்ற ஒரு வேல்யூஸ் தமிழ் பண்பில் இருக்குது. அதை நம்ம வந்து முன்வைத்தோம் என்றால் உலகத்துக்கான ஒரு தத்துவ இயலாக அதை நாம் பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, நீங்கள் அது இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி போகும்னு சொன்னீங்கன்னா, இந்த மறுபடியும் இந்த உலக பேரரசு அந்த கருத்தாக்கத்துக்கு அரசு, அதான் நீங்கள் அழகாக பேசிட்டீங்க. இந்த பண்பாட்டு வெளியில் செயல்படுவது வேறு, அதிகார மையத்தில் செயல்படுவது வேறு தத்துவம்னு சொல்லிட்டீங்க. அது தத்துவம்ன்றது 2 தரத்தில் இருக்கிறதா சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பண்பாடும் வந்து அரசும் இணைந்து விடும்ன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் நினைக்கிறேன் இந்த பண்பாட்டு தளத்தில் போச்சுனாக்கா அது ஒரு பேரரசாக அமைன்ற அவசியம் இல்லை. ஈவன் மைக்ரோ நெரேட்டிவ்ஸ், சின்ன குழுக்கள் எல்லாம் அவரவர்கள் அடையாளத்தோடு அவர்கள் கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். ஆனால் மோதலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உங்களை மதிக்கிறது, நீங்கள் எங்களை மதிக்கிறதுன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு, மனோபாவத்தை மனநிலையை உருவாக்குறது ஒரே ஒன்றே அல்ல பலதான். ஆனால் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை சொல்ல பன்மைத்தன்மை இருந்தால் தானே. அதுதான் சொல்கிறேன், அந்த பேரரசு அல்ல, பன்மைத்தன்மையை நம்ம வந்து கைக்கூலிக்கு கொள்வது. ஆமாம், அது சாத்தியப்பாடுக்கு தமிழ் எச்சரிக்கையாக தான் இதை நான் சொல்கிறேன். எப்படின்னா உண்மைதான், அது ஒரு தமிழ் இனவாதத்தை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. அதுதான், அதுக்காக தான். இல்லை, சரியாக சொன்னீங்க. அல்ல, அதுதான் வந்து நான் முதல்ல கேட்ச் பண்ண விரும்புகிற விஷயம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இதை சொல்லிட்டேன். சரி, ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக போஸ்ட் மாடர்னிசம் என்ன, கலோனியலிசம் என்ன, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறோம் எல்லாத்தையுமே ஒரு விளக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருந்து நேயர்களுக்காக நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். இந்த நேர்காணலை வந்து நடத்தி சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நான் ரெகுலராக சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ பார்த்துட்ருக்கிற ஆள் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிலாசபியில் ஆர்வம் அதிகம். அதனால் இன்றைக்கி சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு பரவலான வாசக தளத்தை எட்டுகிறது. அதில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.